सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 10/6/1977 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: மந்திரம் மற்றும் இயந்திரத்தை நிரந்தரமாக உபயோகிப்பதினால் வேற்றுமை நீங்கிவிடும். பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் தற்சமய நிலை மற்றும் இறுதி நிலை இரண்டையும் பார்க்கின்றார். அங்கங்கே தற்சமயத்தின் மற்றும் இறுதி நிலையில் வித்தியாசம் தென்படுகிறது. மேலும் சில இடங்களில் மிகுந்த வித்தியாசம் தென்படுகிறது. மிகுந்த வித்தியாசம் ஏன் இருந்துவிடுகிறது? லட்சியமும் அனைவருக்கும் மிக உயர்ந்தவர் ஆக வேண்டும் என்று ஒன்றுதான். மேலும் பதவியை பிராப்தி செய்விப்பவரும் ஒருவர்தான். நேரத்தின் வரதானம் மற்றும் வரமளிக்கும் வள்ளலின் வரதானமும் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது. முயற்சி செய்யும் மார்க்கமும் ஒன்றுதான். அழைத்து செல்பவரும் ஒருவர்தான். இருந்தும் இவ்வளவு வித்தியாசம் ஏன் ஏற்பட்டு விடுகிறது? என்ன காரணமாக இருக்கிறது என்று அந்த காரணத்தை பார்த்து கொண்டிருந்தோம். தற்சமயத்திற்கு ஏற்றபடி முக்கிய காரணமாக என்ன பார்த்தோம்? ஒன்று, முதலான மன்மனாபவ, அதாவது நான் தான் தேவதை ஆகப் போகிறவன் என்னும் பாப்தாதாவின் மூலமாக கிடைத்திருக்கும் மந்திரத்தை எப்பொழுதும் நினைவில் வைப்பதில்லை. பக்தி மார்க்கத்தில் கூட மந்திரத்தை ஒருபொழுதும் மறப்பதில்லை. மந்திரத்தை மறப்பது என்றால் குருவிடமிருந்து பிரிந்து சென்று விடுவோம் என்கிற பயம் இருக்கிறது. ஆனால் குழந்தைகளான பிறகு என்ன செய்துவிட்டீர்கள்? பக்தர்களுக்கு இருப்பதை போன்ற பயமோ அகன்றுவிட்டது. இன்னும் முயற்சி செய்வதில் அதிகார உரிமையை புரிந்து கொள்வதின் லாபத்தை தவறாக எடுத்துக்கொண்டு தந்தையால் கொடுக்கப்பட்ட மந்திரத்தை மற்றும் ஸ்ரீமத்தை முழுமையான முறையில் நடைமுறையில் கொண்டு வருவதில்லை. ஒன்று, மந்திரத்தை மறந்துவிடுகிறார்கள். அடுத்தது, மாயாஜீதாவதற்கு பாபா கொடுத்திருக்கும் பல்வேறு எந்திரங்களை சரியான நேரத்தில் உபயோகிப்பதில்லை. ஒருவேளை மந்திரம் மற்றும் இயந்திரம் என்ற இந்த இரண்டு விஷயங்களை நடைமுறை வாழ்க்கைக்காக இயந்திரம், அதாவது புத்தி யோகத்தை நினைப்பதற்காக மற்றும் புத்தியை ஒருமுகப்படுத்துவதற்காக பயன்படும் மந்திரத்தை நினைவு வைத்தீர்கள் என்றால் வேற்றுமை அகன்றுவிடும். மன்மனாபவ என்பதை தினசரி கேட்கிறீர்கள் மற்றும் மற்றவர்களுக்கும் கூறுகிறீர்கள். ஆனால் நினைவு சொரூபமாக எந்த அளவு ஆகியிருக்கிறீர்கள்? முதல் பாடம் மகா மந்திரமாகும். இந்த மந்திரத்தின் நடைமுறை தாரணையினால் தான் முதல் நம்பரில் வர முடியும். முதல் பாடத்தின் நினைவு சொரூபத்தின் குறைவின் காரணமாகத்தான் வெற்றி அடைபவராவதிலும் மதிப்பெண் குறைந்து விடுகிறது. மந்திரம் ஏன் மறந்துவிடுகிறது? ஏனென்றால் பாப்தாதா ஒவ்வொரு நேரத்தை நினைவு செய்வதின் பொருட்டு என்னென்ன வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறாரோ அதை மறந்து விடுகிறீர்கள். அமிர்த வேளையின் நினைவிற்கான சொரூபம், இறை ஞானத்தை படிப்பதற்கான நினைவின் நினைவு சொரூபம், காரியம் செய்து கொண்டே கர்மயோகியாக இருப்பதற்கான நினைவு சொரூபம், ட்ரஸ்டியாகி தன்னுடைய உடல் நிர்வாகத்திற்கான காரியங்களின் நேரத்தில் நினைவு சொரூபம், அநேக விகாரி ஆத்மாக்களின் நெருக்கத்தில் வரும் நேரத்திற்கான நினைவு சொரூபம், தீய எண்ண அலைகளை பரப்பும் ஆத்மாக்களின் எண்ண அலைகளை மாற்றம் செய்யும் காரியம் செய்வதற்கான நேரத்தின் நினைவு சொரூபம் என்று அனைத்து வழிகாட்டுதல்களும் கிடைத்திருக்கிறது. நினைவு இருக்கிறதா? எப்படி எதிர்காலத்தில் சத்தியுகத்தில் எப்படி நேரத்திற்கு ஏற்றாற்போல் ஆடையை மாற்றுவீர்கள்? ஒவ்வொரு நேரத்தின் காரியத்திற்கான ஆடை மற்றும் அலங்காரம் வேறு வேறாக இருக்கும். அப்படி இந்த பயிற்சியை இங்கே தாரணை செய்வதினால் எதிர்காலத்தில் பலனின் ரூபத்தில் பிராப்தி செய்வீர்கள்.
அங்கே ஸ்தூலமான ஆடையை மாற்றுவீர்கள். மேலும் இங்கே எப்படி நேரமோ எப்படி காரியமோ அப்படி நினைவு சொரூபம் இருக்கட்டும். பயிற்சி இருக்கிறதா அல்லது மறந்து விடுகிறதா? இந்த நேரத்தின் உங்களுடைய பயிற்சியின் நினைவார்த்தமாக பக்தி மார்க்கத்திலும் கூட மிக பிரசித்தி பெற்ற கோவில்களிலும் அங்கேயும் நேரத்திற்கு ஏற்றபடி ஆடையை மாற்றுகிறார்கள். ஒவ்வொரு தரிசனத்திற்கான ஆடை வேறு வேறாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த நினைவு சின்னமும் எந்த ஆத்மாக்களினுடையது? எந்த ஆத்மாக்கள் இந்த சங்கம யுகத்தில் எப்படி நேரமோ அப்படி சொரூபத்தை உருவாக்குவதற்கான பயிற்சி உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடையது. பாப்தாதா குழந்தைகளின் முழு நாளின் தினசரி நடவடிக்கைகளை சோதனை செய்கின்றார். ரிசல்ட்டில் நேரத்திற்கு தகுந்தாற்போல் நினைவு சொரூபத்தின் பயிற்சி குறைவாக தென்படுகிறது. நினைவிருக்கிறது, ஆனால் சொரூபத்தில் வர தெரிவதில்லை. அமிர்த வேளையின் நேரமாக இருக்கும். அந்த நேரம் விசேஷமாக குழந்தைகளுக்காக அனைத்து சக்திகளின் வரதானத்தின், அனைத்து அனுபவங்களின் வரதானத்தின், தந்தைக்கு சமமாக சக்திசாலியான லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் சொரூபத்தில் நிலைத்திருப்பதற்கான உழைப்பு குறைவு, பிராப்தி அதிகமாவதற்கான பொன்னான நேரமாகும். அந்த நேரத்திலும் மாஸ்டர் விதை ரூபம் வரதானி சொரூபத்தின் என்ன நினைவு இருக்க வேண்டுமோ அதற்கு பதிலாக, சக்திசாலியான சொரூபத்திற்கு பதிலாக, தந்தைக்கு சமமான நிலையை அனுபவம் செய்வதற்கு பதிலாக எந்த சொரூபத்தை தாரணை செய்கிறார்கள்? பெரும்பான்மையோர் முறையீடு செய்கிறார்கள் அல்லது புகார் செய்கிறார்கள் அல்லது மனமுடைந்து போன சொரூபமாகி அமர்ந்து விடுகிறார்கள். வரதானி உலகிற்கு நன்மை செய்யும் சொரூபத்திற்கு பதிலாக தனக்காக வரதானத்தை கேட்பவராக ஆகிவிடுகின்றார் அல்லது தன்னுடைய புகார்கள் மற்றும் மற்றவர்களின் புகார்களை செய்வார்கள். எனவே எப்படி நேரம் அப்படி நினைவு சொரூபம் இல்லாத காரணத்தினால் சக்திசாலியான சொரூபமாகவும் ஆக முடிவதில்லை. இந்த விதமாக முழு நாளின் நடவடிக்கைகளில் நேரத்திற்கு ஏற்ற மாதிரி சொரூபத்தை தாரணை செய்யாத காரணத்தினால் வெற்றி கிடைப்பதில்லை, பிராப்தி ஆவதில்லை. பின்பு குஷி ஏன் ஏற்படுவதில்லை என்று கூறுகிறார்கள். இதற்கான காரணம் என்ன? இயந்திரம் மற்றும் மந்திரத்தை மறந்து விடுகிறார்கள். இன்றைய நாட்களின் பெயர் பெற்றவர்கள் அல்லது யாரை பெரிய மனிதர்கள் என்று கூறுகிறார்களோ அவர்களும் எம்மாதிரி மேடையில் செல்கிறார்களோ அதே மாதிரியான ஆடை, அதே ரூபம், அதாவது தன்னுடைய சுபாவத்தையும் அதற்கேற்றபடி வைத்து கொள்ளும் இந்த நடைமுறை உள்ளது. ஒருவேளை குஷி நிறைந்த உற்சவத்தின் மேடையில் செல்கிறார்கள் என்றால் தன்னுடைய சொரூபத்தையும் அதற்கேற்றபடியே பார்ப்பார்கள். எப்படி மேடையோ அப்படி சொரூபம் என்ற பயிற்சி உடையவராக இருப்பார்கள். அது அல்ப காலத்திற்கானதாக இருந்தாலும் சரி அல்லது செயற்கையானதாக இருந்தாலும் சரி. ஆனால் யார் இந்த மாதிரி பயிற்சி உள்ள நபராக இருப்பாரோ அவர்தான் அனைவர் மூலமாகவும் பாராட்டிற்குரியவராக ஆகின்றார். அவர்களுடையது செயற்கையானது, உங்களுடையது உண்மையானது. அப்படி உண்மை மற்றும் ராயல் தன்மையின் பயிற்சி உள்ளவராக ஆகுங்கள். என்னவாக இருக்கிறீர்கள், எப்படி இருக்கிறீர்கள், யாருடையவராக இருக்கிறீர்கள், அந்த நினைவில் இருங்கள். முதலில் ஒவ்வொரு நேரமும் அந்த மாதிரியான சொரூபம் இருந்ததா என்று சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை இல்லை என்றால் உடனே தன்னை சோதித்த பிறகு மாற்றம் செய்து கொள்ளுங்கள். காரியம் செய்த பிறகு செய்யாமல், காரியம் செய்வதற்கு முன்பு நினைவு சொரூபத்தை சோதனை செய்யுங்கள். எங்காவது ஏதாவது காரியத்திற்காக செல்ல வேண்டியதிருக்கிறது என்றாலும் செல்வதற்கு முன்பாக தயார் செய்வதாக இருக்குமே அன்றி சென்ற பிறகு அல்ல. அப்படி ஒவ்வொரு காரியமும் செய்வதற்கு முன்பும் நிலையில் நிலைத்திருப்பதற்கான தயார் செய்யுங்கள். செய்த பிறகு யோசிப்பதினால் செய்த காரியத்தின் பிராப்திக்கு பதிலாக வேதனை அடைய வேண்டி வந்துவிடுகிறது. அப்படி துவாபரேகத்திலிருந்து பிராப்திக்கு பதிலாக பிரார்த்தனை மற்றும் பச்சாதாபத்தை அடைந்தீர்கள். ஆனால் இப்பொழுது பிராப்திக்கான நேரமாகும். அப்படி பிராப்திக்கான ஆதாரமாவது எப்படி நேரமோ அப்படி நினைவு சொரூபமாகும். என்ன குறை செய்கிறீர்கள் என்று இப்பொழுது புரிந்ததா? அனைவருமே தெரிந்திருக்கிறீர்கள். தெரிவதிலோ அனைத்தையும் தெரிந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள்.
ஆனால் தெரிந்த பிறகு அந்த மாதிரி நடப்பதும் மற்றும் ஆவதும் வேண்டும். ஒருவேளை யாராவது நினைவு மறந்த பிறகு நீங்கள் யாருக்காவது இந்த மாதிரி செய்யாதீர்கள் அல்லது இந்த மாதிரி செய்ய வேண்டும் என்று ஞானம் சொன்னீர்கள் என்றால் என்ன பதில் கூறுவார்கள்? நீங்கள் எதை தெரிந்திருக்கவில்லையோ அவை அனைத்தையும் நாங்கள் தெரிந்திருக்கிறோம் என்றுதான் கூறுவார்கள். அப்படி ஒவ்வொரு விஷயத்தின் அனைத்தையும் தெரிந்தவராகிவிட்டீர்கள் இல்லையா? ஆனால் அனைத்தையும் தெரிந்தவர் பலகீனமாக எப்படி ஆகின்றார்? செய்யக்கூடாது என்று புரிந்தும் கொள்கிறார்கள், பிறகும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவு பலகீனமாக இருக்கிறார்கள். அப்படி தெரிந்து கொள்வதில் நம்பர் 1 இருக்கவே இருக்கிறார்கள். இப்பொழுது நடப்பதில் நம்பர் 1 ஆகுங்கள். புரிந்ததா? இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? கேட்பது மற்றும் சொரூபமாவது. ஒவ்வொரு வாரமும் நேரத்திற்கு தகுந்தாற்போல் நினைவு சொரூபம் ஆவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். நடைமுறையில் அனுபவம் செய்ய வேண்டும். நல்லது. எப்பொழுது தந்தையின் நினைவில் இருந்து கொண்டே ஒவ்வொரு காரியமும் செய்கிறீர்களா? தந்தையின் நினைவிலிருந்து தந்தையின் நினைவில் இருப்பது சுலபமா அல்லது கடினமா? ஒருவேளை சுலபமான விஷயம் என்றால் நிரந்தரமாக நினைவு இருக்க வேண்டும். சுலபமான காரியம் நிரந்தரமாக மற்றும் இயல்பாக நடந்து கொண்டே இருக்கும். அப்படியானால் நிரந்தரமாக தந்தையின் நினைவு இருக்கிறதா? நினைவு நிரந்தரமாக இருப்பதற்கான சாதனம் மிக சுலபமானது. ஏன்? ஒருவேளை உலகியல் முறையில் கூட பார்த்தீர்கள் என்றால் யாருடைய நினைவு இயல்பாகவும் சுலபமாகவும் இருக்கிறது? யார் மேல் அன்பு இருக்கிறதோ, எந்த நபர் மற்றும் வைபவத்தின் மேல் அன்பு இருக்கிறதோ அது விரும்பாவிட்டாலும் நினைவில் வரும். உடல் மேல் அன்பு ஏற்பட்டுவிட்டது என்றால் உடலின் உணர்வு மறக்கிறதா? இல்லைதான் அல்லவா? விரும்பினாலும் மறப்பதில்லை. ஏன்? ஏனெனில் அரைக்கல்பமாக உடல் மிக அன்பிற்குரியதாக இருந்தது. எப்படி உலகியல் முறையில் கூட அன்பான நபர் மற்றும் பொருள் இயல்பாகவே நினைவுக்கு வருகிறது, அதே போலவே இங்கே அனைத்தையும் விட அன்பானவர், அன்பிற்குரியவர் யார்? தந்தைதான் இல்லையா? இவரை விட வேறு யாரும் அன்பானவராக இருக்க முடியாதுதான் அல்லவா? எனவே மிகவும் அன்பிற்குரிய காரணத்தால் சுலபமாக மற்றும் நிரந்தரமாக நினைவு இருக்க வேண்டும் இல்லையா? இருந்தாலும் ஏன் இருப்பதில்லை? அதற்கான காரணம் என்ன? இதிலிருந்து இதுவரையிலும் கூட வேறு எங்கோ கொஞ்சம் அன்பு மாட்டிக்கொண்டிருக்கிறது என்று நிரூபணமாகின்றது. முழுமையான அன்பை தந்தை மேல் வைக்கவில்லை. எனவேதான் நிரந்தரத்திற்கு பதிலாக ஒரு தந்தைக்கு பதிலாக வேறு பக்கங்களிலும் புத்தி சென்று விடுகிறது. அப்படி மிகவும் அன்பிற்குரிய தந்தையின் அன்பை முதலில் அனுபவம் செய்திருக்கிறீர்களா? ஆத்மீக அன்பின் அனுபவம் செய்துள்ளீர்களா? ஆத்மா என்றால் ஆத்மாவின் அன்பும் ஆத்மீகமாக இருக்கும் இல்லையா? அப்படி ஆத்மீக அன்பின் அனுபவம் இருக்கின்றதா? அனுபவம் செய்த விஷயம் ஒரு பொழுதும் மறக்க முடியாது. ஆத்மீக அன்பின் அனுபவம் அது ஒரு நொடிக்கான அனுபவமாக இருந்தாலும் கூட எவ்வளவு உயர்ந்தது! ஒருவேளை ஒரு நொடியில் அந்த அன்பின் அனுபவத்தில் சென்றுவிட்டீர்கள் என்றால் முழு நாளும் என்னவாகும்? எப்படி ஏதாவது சக்தி நிறைந்த பொருள் ஒன்று இருக்கிறது என்றால் அதனுடைய ஒரு துளி கூட மிகுந்த காரியங்களை செய்ய முடியும். சக்தி குறைவான பொருளின் எவ்வளவு துளிகள் இட்டாலும் இவ்வளவு செய்ய முடியாது. அப்படி ஆத்மீக அன்பின் ஒரு சில வினாடிகள் கூட மிகுந்த சக்தி கொடுக்கின்றது. அப்பொழுதுதான் மறக்கும் பயிற்சியில் உதவி செய்கிறது. அப்படியானால் அனுபவியாக இருக்கிறீர்களா அல்லது கேட்பவராக மட்டும் இருக்கிறீர்களா அல்லது ஏற்றுக்கொண்டீர்களா? எது தந்தையின் குணமாக இருக்கிறதோ அந்த அனைத்து குணங்களின் அனுபவியாக இருக்கிறீர்களா என்று சோதனை செய்யுங்கள். எவ்வளவு அனுபவி ஆத்மாவோ அந்த அளவு மாஸ்டர் சர்வசக்திவான். முயற்சி செய்வதின் வேகம் குறைவான காரணத்தினால் அனுபவத்திற்கு பதிலாக சொல்பவர்களாக இருக்கிறீர்கள். அனுபவத்தில் செல்வதினால் வேகம் தானாகவே அதிகரித்துவிடும். எப்படி தந்தை எப்பொழுதும் சக்திசாலியாக இருக்கின்றாரோ அதேபோல் தன்னை எப்பொழுதும் சக்திசாலியானவர் என்று நினைக்கிறீர்களா? தந்தை சில நேரம் சக்திசாலியானவராகவும் சில நேரம் பலகீனமானவராகவும் இருக்கிறாரா அல்லது எப்பொழுதும் சக்திசாலியானவராக இருக்கின்றாரா? எப்பொழுதும் சக்திசாலியாக இருக்கிறார் அல்லவா?
அந்த மாதிரி சக்திசாலியாக இருக்கிறார். அதனால்தான் தந்தையிடமிருந்து சக்தியின் தானத்தை பெறுகிறார்கள். தந்தை சக்தி சுரூபமாக, அதாவது சக்தியையும் கொடுப்பவர் என்றால் குழந்தைகளுக்கு என்ன ஆக வேண்டும்? சக்தி பெறுபவராகவா அல்லது கொடுப்பவராகவா? தந்தை வந்ததுமே அனைத்தின் அதிகாரி ஆக்கிவிடுகின்றார். எப்பொழுது வந்தவுடனேயே அனைத்தையும் கொடுத்து விடுகிறார் என்றால் கேட்பதற்கு என்ன அவசியம் இருக்கும்? கேட்காமலேயே கிடைத்து விடுகிறது என்றால் கேட்பதற்கான அவசியமே இருக்கிறதா என்ன? கேட்பதினால் குஷி ஏற்படுவதில்லை. யாரிடம் ஞானம் இல்லையோ அவர்கள் சக்தி கொடுங்கள், உதவி கொடுங்கள் என்று கேட்பார்கள். உதவி கிடைப்பதற்கான வழி தைரியம். தைரியமுள்ள குழந்தைகளுக்கு கிடைக்கும் தந்தையின் உதவி. தைரியம் வைத்தீர்கள் என்றால் 1,00,000 மடங்கு உதவி கிடைக்கும். ஒன்றை செய்வது மேலும் 1,00,000 பெறுவது என்ற இந்த கணக்கை தெரிந்திருக்கிறீர்கள்தான் இல்லையா? எனவே தைரியத்தை ஒரு பொழுதும் இழக்கக்கூடாது. தைரியத்தை விட்டீர்கள் என்றால் சொத்தை விட்டீர்கள். சொத்தை விட்டீர்கள் என்றால் தந்தையை விட்டீர்கள். என்ன ஆனாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, தைரியத்தை விடக்கூடாது. தைரியத்தை விட்டீர்கள் என்றால் உயிரையே விட்டுவிட்டீர்கள். தைரியம்தான் இந்த மர்ஜீவா வாழ்க்கையின் சுவாசமாகும். சுவாசமே சென்றுவிட்டது என்றால் வேறு என்ன இருக்கிறது? தைரியம் இருக்கிறது என்றால் மயக்கம் அடைந்தவர்கள் கூட விழிப்பற்றி விடுவார்கள். அறிவியலின் புத்திக்கான காரணமும் தைரியம்தான். தைரியத்தின் ஆதாரத்தினால் நிலவு வரை சென்று விடுகிறார்கள். பகலை இரவாகவும் மேலும் இரவை பகலாகவும் ஆக்கிவிடுகிறார்கள். தைரியம் வைத்து செல்பவர்களுக்கு சுலபமாக வரதானம் பிராப்தியாகி விடுகிறது. கடினமும் சுலபமாகி விடுகிறது. அசம்பவ விஷயமும் சம்பவமாகி விடுகின்றது. பிரம்மா குமாரிகள் என்ன கூறுகிறார்கள் மற்றும் என்ன செய்கிறார்கள் என்று அனைவரும் பார்க்கிறார்கள். எனவே என்ன கூறுகிறீர்களோ அதை செய்பவர்களாக ஆகுங்கள். பகவான் கிடைத்துவிட்டார், பகவான் கிடைத்துவிட்டார் என்ற கோஷத்தையோ போடுகிறீர்கள். ஆனால் பகவான் கிடைத்துவிட்டார் என்றால் புத்தி அந்த பக்கம் செல்லும் அளவிற்கு வேறு ஏதாவது இன்னும் தேவையாக இருக்கிறதா? எனவே அப்படி அனைத்து பிராப்திகளையும் அடையும் அனுபவத்தை அனைவரின் எதிரில் காண்பியுங்கள். உங்களுடைய சக்தி சுரூபத்தை இப்பொழுது அனைவரும் பார்க்க விரும்புகிறார்கள். இப்பொழுது மகாரதிகளுக்கு ஏதாவது திட்டத்தை உருவாக்க வேண்டும். விக்ன விநாசக் ஆவதற்கான வழி எது? நாடகப்படி என்ன நடக்கிறதோ அது நாடகப்படி நடந்தது என்று புரிந்து கொண்டு மேலே சென்று கொண்டே இருக்கவா? ஆத்மாக்களுக்கு தீமை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் இரக்க மனமுடையவர் என்ற காரணத்தினால் அந்த ஆத்மாக்களுக்கு தீமை நடக்காத அளவிற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்காக ஏதாவது வழியை கண்டுபிடிக்க வேண்டும். சுற்றுப்புற சூழலையும் சக்திசாலியாக ஆக்குவதற்காக இப்பொழுது ஏதாவது திட்டம் செய்யுங்கள். இப்பொழுது இந்த ஒரு அலை அடித்து கொண்டிருக்கிறது. ஒன்று பொதுவான தடை, இன்னொன்று இதில் அநேக ஆத்மாக்களுக்கு தீமை இருக்கிறது. அநேக ஆத்மாக்களுக்கு தீமை ஏற்படுவதற்காக அவர் தன்னைத்தானே காரணமாக்கி விடுகிறார். இந்த மாதிரியான அலை இப்பொழுது அடித்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்காக திட்டத்தை உருவாக்குங்கள். மகாரதிகள் எண்ணத்தை உருவாக்குவது அல்லது திட்டத்தை உருவாக்குவது என்ற இதுவும் சுற்றுப்புற சூழலில் பரவுகிறது. சூழ்நிலையை மாற்ற வேண்டும். தற்சமயம் இந்த விஷயத்திற்கான தேவை இருக்கின்றது. அப்படி விக்ன விநாசகர் என்ற பெயர் இருக்கிறது என்றால் அது தன்னுடைய எண்ணம் சொல் செயலில் தென்பட வேண்டும். எப்படி தீயை அணைப்பவர்கள் இருக்கிறார்கள். தீ பிடித்தது என்றால் தீயை அணைக்காமல் அவர்களால் இருக்கவே முடியாது. எப்படிப்பட்ட கடினமான காரியமாக இருந்தாலும் திட்டமிட்டு தீயை அணைப்பார்கள். நீங்களும் தடைகளை அளிப்பவர்கள். சூழ்நிலையை எப்படி அகற்றுவது? எண்ணத்தை உருவாக்கினீர்கள் என்றால் சூழ்நிலை மாறும். இதுவோ தொடக்கத்திலிருந்தே நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. இந்த தடைகள் ஏற்படத்தான் வேண்டும். மரம் இற்று போகத்தான் வேண்டும் என்று லேசாக ஆக்காதீர்கள். வந்திருக்கும் தடையை அழியுங்கள். எப்படி ஏதாவது ஸ்தூல நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அப்படியே விட்டுவிட மாட்டார்கள். தூரமாக இருந்தால் கூட ஓடி வந்து நஷ்டப்படுபவரை காப்பாற்றுவதற்காக அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இயற்கையாகவே ஏற்படும். இதுவோ நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று அப்படி இருக்க மாட்டார்கள் அல்லவா?
இது நாடகம். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவரவர்களின் பங்கு இருக்கிறது என்று குழப்பத்தில் வருவதில்லை. ஆனால் நீங்கள் பாதுகாப்பு மற்றும் இரக்கம் காட்டுபவர்கள். இந்த பாவனையோடு யோசியுங்கள். தடைகளை அளிப்பவர்கள் நீங்கள் இந்த லட்சியத்தை வைக்க வேண்டும். எந்த விஷயத்திற்கான லட்சியம் வைக்கிறீர்களோ அது மெதுமெதுவாக நடந்தேறிவிடும். மற்றும் கவனம் மட்டும் வேண்டும். மகாரதிகள் அனைத்து விதிகள் மற்றும் அனைத்து சக்திகளையும் லட்சியம் தனக்காக மட்டும் உபயோகிக்கக்கூடாது. இந்த யோசனை இப்பொழுது இருக்கிறதா அல்லது இல்லையா? இப்பொழுது இருக்க வேண்டும் அல்லவா? இதிலிருந்து விலகி செல்லக்கூடாது. விலகி சென்றீர்கள் என்றால் தனிப்பட்டு ராஜா ஆவீர்கள். உலக மகாராஜா ஆக முடியாது. உலக நன்மைக்கான பாவனை வைப்பதினால் உலக மகாராஜா ஆவீர்கள். வரதானம்: தடைகளை பொழுதுபோக்கிற்கான விளையாட்டு என்று புரிந்து கடந்து செல்லக்கூடிய தடையற்றவர் மற்றும் வெற்றியடைபவர் ஆகுங்கள். தடை வருவது இது நல்ல விஷயமாகும். ஆனால் தடை தோல்வியை கொடுக்கக்கூடாது. தடை வருவதை உறுதியாக ஆக்குவதற்காகத்தான். எனவே தடைகளை கண்டு பயப்படுவதற்கு பதிலாக அவற்றை பொழுதுபோக்கிற்கான விளையாட்டு என்று புரிந்து கடந்து சென்றுவிடுங்கள். அப்பொழுதுதான் தடையற்றவர் வெற்றி அடைபவர் என்று கூறுவோம். எப்பொழுது அனைத்து சக்திகளும் நிறைந்த தந்தை துணையாக இருக்கிறார் என்றால் பயப்படுவதற்கான எந்த விஷயமும் இல்லை. தந்தையின் நினைவில் மற்றும் சேவையில் பிஸியாக மட்டும் இருந்தீர்கள் என்றால் தடையற்றவர் ஆவீர்கள். எப்பொழுது புத்தி ஓய்வாக இருக்கிறது என்றால் தடை அல்லது மாயா வருகின்றது. பிஸியாக இருந்தீர்கள் என்றால் மாயா மற்றும் தடை விலகி சென்றுவிடும். ஸ்லோகன்: சுகம் என்ற கணக்கில் சேமிப்பதற்காக விதிமுறைப்படி இதயபூர்வமாக அனைவருக்கும் சுகம் கொடுங்கள். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बढ़िया. ये राजयोग है ना बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.